சுத்திகரிப்பு மற்றும் ஆற்றல் உற்பத்தியில் நுண்ணுயிரிகள். கழிவுநீர் என்பது ஒவ்வொரு நாளும் நகரம் மற்றும் பிற நகரங்களில் உருவாகும் மனித கழிவுகளை கொண்ட பயனற்ற நீர் ஆகும். இதில் அதிக அளவில் கரிம பொருட்களும் மனிதர்களுக்கு நோய் உண்டாக்கும் நுண்ணுயிர்களும் மற்றும் உயிரிய சிதைவிற்கு உள்ளாகும் மாசுபடுத்துகளும் உள்ளன. வீட்டு கழிவுகளில் 99% நீரும் தொடர்ந்து நிலை திடப்பொருட்கள் பிற கரையும் தன்மை கொண்ட கரிம மற்றும் கனிம பொருட்கள் போன்றவை 1% உள்ளன. ஆறுகள் மற்றும் ஓடைகள் போன்ற இயற்கையான நீர்நிலைகளில் கழிவு நீரை நேரடியாக வெளியேற்றக்கூடாது. கழிவு நீரை வெளியேற்றுவதற்கு முன்னர் அதன் மாசினை குறைக்க கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தினை மூலம் சுத்திகரிக்க வேண்டும். நுண்ணுயிரிகள் காற்றேற்றம் செய்யப்பட்ட கழிவு நீரில் வளர்க்கப்படுகிறது. இவை அந்நீரில் உள்ள பெரும் பங்கு கனிம பொருட்களை உட்கொண்டு அழித்து உயிரிய ஆக்சிஜன் தேவையையும் குறைக்கிறது. நுண்ணுயிரிய எரிபொருள் கலர் இது பாக்டீரியாக்களை பயன்படுத்தி அதனிடையே இயற்கையான நடைபெறும் இடைவினைகளை ஒட்டுக்கோழியாக்கி மின்சாரம் பெறும் உயிரிய மின் வேதியியல் முறையாகும். கரிம மூலக்கூறுகளை ஆக்சிஜனேற்ற மற்றும் ஒடுக்கவினைக்கு ஆட்படுத்த பாக்டீரியாக்களை அனுமதிப்பதன் மூலம் நுண்ணுயிரிய எரிபொருள் கலர் இயங்குகிறது. அடிப்படையில் பாக்டீரியாக்களின் சுவாசமானது ஒரு பெரிய ஆக்சிஜனேற்ற ஒடுக்கவினை ஆகும். நுண்ணுயிரிய எரிபொருள் கலரில் உள்ள நேர்மின்வாய் மற்றும் ஒரு எதிர்மின்வாய் ஆகியன இருக்கும். இவை எலக்ட்ரான்கள் செல்லும்போது புரோட்டான் பரிமாற்றம் மூலம் பிரிக்கப்படுகின்றன. நேர்மின்வாய் முனையில் இருக்கும் நுண்ணுயிரிகள் கரிம எரிபொருள்களுடன் ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது புரோட்டான்கள் வெளியேறி சென்று எதிர்மின்வாயை அடைகின்றன. அதே நேரத்தில் நேர்மின்வாய் வழியாக எலக்ட்ரான்கள் புறச்சுற்றி அடைந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. கழிவு நீரை மீண்டும் சுத்திகரித்து பயன்படுத்த முடியும். நீர் வீணாகாமல் மீண்டும் பயன்படுத்துதல். தொழிற்சாலையில் இருந்து வரும் உபரி நீர்களை மீண்டும் அவற்றை சுத்திகரித்து அதனை தாவரங்கள் பயன்படுத்த முடியும். மீண்டும் சுத்திகரித்து அதனை நீர் வீணாகாமல் குறைந்த செலவில் சுத்திகரிப்பு செய்யப்படும். தோட்டங்களுக்கு பயன்படுத்துதல். காடுகள் வளர்ப்பதற்கு பயன்படுத்துதல். நீர் சுழற்சி மூலம் நீரை சுத்திகரித்து பயன்படுத்துதல்.